ஹலோ மக்களே, அனைவருக்கும் சுதந்திர தின விழா வாழ்த்துக்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுதந்திர தின விழாவோட சிஎம் ஸ்பீச்சில் அரசு பணியிடங்கள் நிரப்புறதை பற்றி நம்ம முதல்வர் அவர்கள் பேசியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வரைக்கும் இந்த 3 ஆண்டு காலத்தில் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, எம்ஆர்பி மூலமாக 32,774 காலி பணியிடங்களும், உள்ளாட்சி அமைப்புகள், அரசு அமைப்புகள் மூலமாக 32,079 காலி பணியிடங்களும் மொத்தமாக சேர்த்து 65,483 காலி பணியிடங்கள் நிரப்பியிருக்கிறதா அவர் சொல்லியிருந்தார். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 2026க்குள்ளே மேலும் 75,000 அரசு காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறதா அவரோட ஸ்பீச்சில் சொல்லியிருந்தார். அரசு பணிக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து அறிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாம் ரெக்வஸ்ட் வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா வேகன்சியும் நிறையா டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த காலி பணியிடங்களுமே கொஞ்சம் அதிகரித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக கேட்டுக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரூப் 4க்குலாம் இந்த தடவை வேகன்சி கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதிகரிப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அதை பண்ணுறது தான். அந்த வேகன்சி எல்லாத்தையுமே கொஞ்சம் அதிகமாகவே அதிகரித்து சீக்கிரமாகவே அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி உங்களோட சார்பாக நம்ம சேனல் மூலமாகவும் ரெக்வஸ்ட் வச்சுக்கிறோம். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது, தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருங்க. தொடர்ந்து அரசு பணிகள் தொடர்பான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.